வீட்டில் எந்த காய்கறியும் இல்லையா, தக்காளி இல்லை, எதுவும் இல்லைன்னா இந்த குழம்பு கண்ணை மூடிட்டு செய்யுங்க. இது சூப்பராக இருக்கும். வாங்க செய்யலாம். நாகர்கோவில் வெறும் குழம்பு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சில அளவுக்கு தேங்காய், 3 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 5, 6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், ஒரு 5 கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எல்லாத்தையும் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுந்து, அப்புறம் சீரகம், அப்புறம் உங்ககிட்ட வெந்தயம் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5, 6 சின்ன வெங்காயத்தை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2, 3 வரமிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதிலே நம்ம வந்து வத்தப்பொடியெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா குழம்புலாம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக புளியை வந்து கரைச்சிட்டு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் இந்த குழம்பு. இந்த குழம்புக்கு வேறு எதுவுமே செய்ய தேவையில்ல. நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் அரைச்சிக்கிட்டோன்னா சட்டுன்னு இந்த குழம்பு வச்சிடலாம். அவ்வளோதான், அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சோறு, வெறும் குழம்பு ஊற்றி இதுக்கு வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறமா உருளைக்கிழங்கு பொரித்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க? இப்போவே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.